ஹலோ கைஸ், ஒரு நியூ மொபைல் டேப்லெட் வாங்கிட்டு அதோட பேட்டரி லைஃப் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கம்மியாகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இதுக்கு நம்ம பண்ண போகிற விஷயம் பேட்டரி கலிப்ரேஷன். பேட்டரி கலிப்ரேஷன்னா என்ன அப்படின்னா, உங்கள் பேட்டரி லைஃப் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கம்மியாகும் உங்கள் மொபைலுக்கோ இல்லை டேப்லெட்டுக்கோ. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ண போகிற விஷயம் தான் இந்த பேட்டரி கலிப்ரேஷன். ஸோ இதில் பேசிக்காக என்ன பண்ண போகிறோம்னா, மூணே ஸ்டெப் தான். ஒன்று, உங்கள் மொபைலை 0 to 100 சார்ஜ் பண்ணுங்கள். சார்ஜ் பண்ணிவிட்டு 100 ஃபில் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் அந்த சார்ஜ்லேயே கனெக்ட் பண்ணி விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபோனை 100 to 0 ரெக்கமெண்டட் ஸ்லீப் ஆக விடாமல் ட்ரைன் பண்ணுங்க. நார்மலாகவும் ட்ரெயின் பண்ணலாம், பட் ஸ்லீப் ஆக விடாமல் ட்ரெயின் பண்ணுங்க. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருக்கும். ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுவிச் ஆஃப் ஆகட்டும். ஆனதுக்கு அப்புறமா உங்க மொபைலை சுவிச் ஆன் பண்ணாம 0 to 100 மறுபடியும் சார்ஜ் பண்ணுங்க. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மொபைல் எல்லாமே உங்களுக்கு அந்த பாப்பப் ஒன்று தெரியும், ஃபோன் எவ்வளோ சார்ஜ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் சுவிச் ஆஃப்லேயே வரும். ஸோ 100 ஆனதுக்கு அப்புறமா உங்க ஃபோனை ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ணீங்கனாலே உங்க மொபைலோட பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். ரெக்கமெண்டட் ஃபர்ஸ்ட் ஒரு 5 சார்ஜஸ் உங்க ஃபோனை இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். ஏன்னா என்னோட Xiaomi Pad 7 புது டிவைஸ்ல பேட்டரி ஓபன் பண்ண உடனே வந்து ஃபர்ஸ்ட் பாப்அப் இந்த ஒரு விஷயம் தான். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன், அவ்வளவுதான். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது என்னோட புது சேனல். என்னோட பேரு மீ ப்ரோ கேமிங். முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.